ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। गुकारस्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। ॐ आप्यायन्तु ममाङ्गानि वाक्प्राणश्चक्षुश्रोत्रमतो बलमिन्द्रियाणि च सर्वाणि। सर्वं ब्रह्मोपनिषदं माहं ब्रह्म निराकुर्यां मा ब्रह्म निराकरोत् निराकरणमस्त्वनिराकरणं मे अस्तु। तदात्मनि निरतेय उपनिषत्सु धर्मास्ते मयि सन्तु ते मयि सन्तु। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। अनिरुक्तः त्रयोदशः स्तोभः सञ्चरः हुङ्कारः। दुग्धेऽस्मै वाक्तोऽहं यो वाचो दोहः अन्नवानन्नादो भवति य एतामेव साम्नामुपनिषदं वेदोपनिषदं वेद इति। अनिरुक्तः त्रयोदशस्तोभः ஸ்தோபாட்சரங்கள் பற்றி பார்த்தோம். சாமகானம் பண்ணும் பொழுது அந்த ஸ்தோப கானத்தும் பொழுது ஒன்று ஒன்று ஒரு தேவத்தையோ வஸ்துவையோ உபாசிக்கின்ற ஆலம்பனமாக பார்க்கப்பட வேண்டியது அப்படின்னு வேதம் சொல்றது. 13வதாக 12 ஸ்தோபம் சொல்லிட்டு கடைசியாக 13வது அனிருக்தம் அவ்யக்தத்வாத். இந்த ஹுங்காரம் எப்படி அவ்யக்தமாக இருக்கோ அது மாதிரி நிருக்தம் பண்ண முடியாத, இன்னதுன்னு ஒரு நிர்ணயம் பண்ண முடியாத, பிரிக்க முடியாத ஒரு வஸ்துவாக அதுல ஆலம்பனம் பண்ணி உபாசி அப்படிங்கிறது தான் இங்க சொல்லப்பட்டது. அனிருக்தா அவ்யக்தவாத் அவ்யக்தத்வாத் இதம் செய்தி நிர்வக்தும் ந சக்கியதே. இது இதுவா அப்படின்னா இதுல ஒண்ணு இல்ல அதுல ஒண்ணு அப்படின்னு நிர்வச்சனம் பண்ண முடியாது. நிர்வக்தும் ந சக்கியதே, இன்டிட்டர்மினபிள். ஓகே. இத்யதः சஞ்சரः விகல்பியமானஸ்வரூபः. அப்படிப்பட்ட ஒரு ஸ்வரூபம். அது எதுன்னா த்ரயோதசஸ்தோபா ஹுங்காரஹா. ஹும் அப்படிங்கிற அந்த ஹுங்காரமானது 13வது ஸ்தோபமாக இருக்கு. அவ்யக்தோஹியம் ததः அனிருக்த விசேஷः ஏவ உபாஸ்ய இத்யபிப்ராயः. அவ்யக்தமாக இருக்கிறதுனால அனிருக்த விசேஷமாக இது உபாசிக்கப்பட வேண்டியது என்பது இங்க அபிப்பிராயம் அப்படின்னு சொல்றார். இத்யபிப்ராயः ஸ்தோபாக்ஷர உபாசனா பலம். ஆக இந்த ஸ்தோபாட்சரங்களை உபாசிக்கிறதுனால என்ன பலன்? ஏற்கனவே 1:3:7 சொல்லப்பட்ட அதே பலன் தான் இங்க திருப்பியும் சொல்லப்படுறது. அதனால பாஷ்யக்காரரும் உதார்த்தா அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பலனுக்கு பலஸ்துதி எங்க வருதுன்னா அந்த 1:3 ஆதித்ய உபாசனம் சொல்லப்பட்ட இடத்துல போனோம்னா
முதல்ல இதை படிச்சிருவோம். துக்தே அஸ்மை வாக்தோஹா அஸ்மை வாக்தோஹம் யஹ வச்சः दोहः अन्नवानन्नादः भवति एतामेवं साम्नाम् उपनिषदं वेद इति अस्मै दुग्धे துக்தேனா தோக்தின்னு பார்த்தோம் ஏற்கனவே. அது இப்போ நான் இது பண்ணுறேன். இப்போ டக்குன்னு இதை பார்த்துட்டு அப்புறம் அங்கே போவோம். எது தோக்தி? தோகம் வாக்கு. அந்த மந்திரங்களால வரக்கூடிய பலன். அந்த வாகேவ தோகம். யஹா வாச்சகா தோகா. யார் அந்த வாக்தோகத்தை அடைகிறான் அப்படின்னா இந்த மாதிரி உபாசிக்கின்றவன் அப்படின்னு. அன்னவான் அன்னாதகா பவதி. அன்ன சமிருத்தி இருக்கவனாகவும் மாறான். அன்னாதகான்னா நல்ல ஜீரணம் அடைகின்ற தன்மை அன்னத்தை அப்படின்னு. டைஜஸ்டிவ் சிஸ்டமும் நன்னாகும் அவனுக்கு. சாப்பிட்டா மட்டும் போறாது, அது ஜீரணமாகணும்னு. பவதி யஹா ஏதாமேவ சாம்னாம் உபனிஷதம் வேதோபனிஷதம் வேத. இத மாதிரி சாமமாக தெரிந்து கொள்கின்றவன் அப்படி ஒரு பலனை அடைகிறான். இது எங்க வருதுன்னா 1:3:7. இந்த கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தோம். இது அதிதெய்வதம் அதிதெய்வதம் அத ஏவ அசௌ தபதீதம் உத்கீதம் உபாசித உத்யன்வா ஏஷ பிரஜாபியா உத்காயதி அப்படின்னு. அதிதேவத உபாசனை, சூரியன் உதிக்கின்ற சூரியனை உத்கீதமாக உபாசி அப்படின்னு 3வது கண்டத்துல சொல்லப்பட்டது. உத்யம் ஸ்தமஹா பயம் அபஹந்தி. இருட்டையும் பயத்தையும் நீக்கக்கூடியது உதிச்ச உடனே. அபஹந்தாகவை பயஸ்ய தமசா பவதி அப்படின்லாம் பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் அந்த உத்கீதம் அதுலயே உபாசனைலாம் சொல்லப்பட்டது. இப்ப முதல்ல வியானோபாசனை, அதுக்கப்புறம் அத கலு உத்கீதாட்சராணி உபாசீத இதி உத்கீத இதி பிராண ஏவ உத் பிராணேன உத்திஷ்டதி வாக்கீர் வாச்சகாஹ கிரஹா அப்படிலாம் பார்த்தோம். அப்புறம் தௌரேவ உத் அந்தரிக்ஷங்கீஹி பிருத்திவீதம ஆதித்ய. பிருத்திவீதம் உத்கீதம்னு பிரிச்சு ஸ்வர்காதிகள் உத்து, அந்தரிக்ஷம் கீ, பிருத்திவி தம் அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி ஆதித்யன் உத்து, வாயு கீ, அக்னி தம், சாமவேத உத்து, யஜுர்வேதா கீஹி, ரிக்வேதா தம் அப்படின்னு பார்த்தோமே. அந்த இடத்துல இது வருது. துக்தே அஸ்மை வாக்தோகம் யஹா வாச்சகா தோகா அன்னவான் அன்னாதகா பவதி ஏதான் ஏவம் வித்வான் அப்படின்னு. அதுக்கு பாஷ்யம் என்ன பண்ணார்? உத்கீதாட்சர உபாசன பலம் அதுனா உச்சதே. இப்ப சொல்றார் என்னது? துக்தே தோக்தி. துக்தேன்ற சாந்தச பதத்துக்கு தோக்தி. அஸ்மை சாதகாய கறந்து கொடுக்கறதாம். எது? சாதகனுக்கு. எது? காசா வாக்கு. இந்த மந்திரங்கள் கொடுக்கறது. எதை கொடுக்கறது? தோகம். தோகம். தோகம்னா கறந்த பால் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எது? அந்த கோகம். தோகம் ஆக யஹா வாச்சகா தோகா ரிக்வேதாதி சப்த சாத்தியம் பலம். வேத மந்திரங்கள்னால என்ன பலன் சாதிக்கப்படுறதோ அந்த பலன்கள் இந்த தியானத்தினால கிடைச்சிடுறது. என்ன? தது வாச்சகா தோகா தம் ஸ்வயமேவ வாக்தோக்தி. அந்த வாக்கே அதை பெற்று கொடுத்துடுறது. அந்த உபாசன பலனாக அது சொல்லப்படுறது அப்படின்னு. அதுதான் இங்க துக்தே அஸ்மை வாக்தோகம் யஹா வாச்சகா தோகா அன்னவான் அன்னாதகா பவதி. அதுவுமே அந்த இடத்துல 1:3:7 அன்னவான் அன்னாதோ பவதிக்கும் பாஷ்யம் பண்றார். அதையும் கூட பார்த்துட்டு வந்துடலாம். கிஞ்ச அன்னவான் பிரபூத அன்னஹா. சமிருத்தியான அன்னமுடையவனாக
அதஸ்ச தீப்தாக்னி. தீப்தாக்னினா ஜாட்டராக்னி வந்து நன்னா விளங்குறதுன்னு அர்த்தம். ஜாட்டராக்னின்றது ஹம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஸ்ரிதக. அந்த வைஸ்வானர அக்னி வயத்துல ஜீரணம் பண்ணக்கூடிய அக்னி அவனுக்கு பிரகாசமாக இருக்கு. அதுதான் அங்க சொன்னார். அப்ப துக்தே அஸ்மை வாக்தோகம் யஹா வாச்சஹா தோஹா அன்னவான் அன்னாதஹா பவதி ய ஏதாம் ஏவம் சாம்னாம் உபனிஷதம் வேத. இந்த சாமத்தை பத்தி, ஏன்னா இது 13வது கண்டம் இல்லையா, முடிய போறது முதல் அத்தியாயம். இது மாதிரி சாம வேதத்தை வந்து பல பகுதிகளாக பிரிச்சு அங்கங்க அப்படி உபாசிக்கிறதுங்கிறவனுக்கு இந்த எல்லா பலன்கள் கிடைக்கிறது. லௌகீகமான சமிருத்தி, அன்ன சமிருத்தி ஏற்படுறது, வேதத்தினால அடையப்படக்கூடிய கர்ம பலன்களை பெற்று கொடுக்கறது, நல்ல ஜீரணமாயி உடம்பு நல்ல புஷ்டியா இருக்கிற தன்மை ஏற்படுறது. ஏன்னா சரீரம் ஆத்யவு கலு தர்ம சாதனம். காளிதாசன் சொல்றான், முதல்ல உடம்பு நன்னா இருக்கணும். சவுண்ட் மைண்ட் ரெஸ்ட் இன் சவுண்ட் பாடின்னார் இல்லையா விவேகானந்தர். முதல்ல உடம்பு தேகம் ஆரோக்கியமா இருக்கணும். அப்புறம் மனசு அதுல ஒரு இதுவா இருக்கணும், ரிசல்யூட்டா இருக்கணும், சாந்தமா இருக்கணும். இதெல்லாம் இருக்கும் பொழுதுதான் ஞானம் ஏற்படும். ஏன்னா உடம்பே வந்து சௌரியமா இல்லை, அதுல எங்க நம்ம தியானம், உடம்புலயே இருக்கும் புத்தி. அப்புறம் அதனாலதான் பால்யத்திலேயே வந்து இந்த உபாசனைகள்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆக்சுவலி பிரம்மச்சரியாதேவ கிருத சந்நியாசகான்னு ஒரு இடத்துல பாஷ்யக்காரர் வந்து ரொம்ப உயர்வா சொல்றார். ஏன்னா அந்த சமயத்துல வந்து இந்த பிரம்ம வித்தியை தெரிஞ்சுக்கிறதுங்கிற பொழுது மற்ற சரீர விதமான உபாதைகள்லாம் இல்லாம மனசுமே ஓரளவுக்கு அப்போ ஸ்ட்ராங்கா இருக்கு இல்லையா யூத்தில். எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சுக்கிற ட்ரை பண்றோமோ பெட்டர். வயசாக அனுப்புறம் என்ன ஆயிடுறது, பல விதமான அசௌகரியங்கள் வர ஆரம்பிச்சிடுது. அதனால எதுக்காக சொல்ல வந்தேன், ஸ்ட்ராங் உடம்பினுடைய ஃபங்க்ஷனிங் வந்து நன்னா இருக்கிறதும் ஒரு வரம் தான் இதுக்கு, இந்த அத்தியாத்ம ஞானத்தினால அதையும் வந்து பிரார்த்தனை பண்றது. ஏன்னா இது உபாசனா கட்டம்ங்கிறதுனால இங்க வந்து இந்த மாதிரி நீ உபாசிக்கும் பொழுது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சமஷ்டி திருஷ்டி மட்டும் இல்ல, உனக்கு நல்ல ஜீரண சக்தி, நல்ல யஜ்ஞ பலன்கள். யஜ்ஞ பலன்கள்னால என்னன்னா உனக்கு பிரதிபந்தகமா இருக்கக்கூடிய பாபங்கள் நிவர்த்தி ஆகுது. வேதத்தினால வர பலன் அது. ஏன்னா பிரதிபந்தகம் என்ன இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா, ஞானத்தை உத்தேசித்து சிரவணம் பண்றோம், எத்தனையோ உபாசனைகள்லாம் பண்றோம். ஆனா போற மாட்டேன்றது ஏதோ ஒரு காரணத்தினால ஞானம் சித்திக்க மாட்டேங்கிறது. அப்போ எதனாலன்னா நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா அதிர்ஷ்டம் அது. கண்ணுக்கு தெரியறது இல்ல. இது போய் டாக்டர்ட்ட போய் செக் பண்ண முடியாது. குருவால கூட கண்டுபிடிக்க முடியாது ஃபுல்லா. என்ன பிரதிபந்தம் இருக்கு அப்படின்னு. ஏதோ பிரதிபந்தம் இருக்கும். அத வந்து அதிர்ஷ்டம்னு சொல்றது. கண்ணுக்கு தெரியாத ஒரு பிரதிபந்தம் தான் இருக்கு. அதெல்லாம் எப்படி நிவர்த்தி ஆகிறதுன்னா வேதத்தினுடைய ஒரு அனுகிரகத்தினால தான். அதனால இங்க துக்தே அஸ்மை வாக் தோகம் யஹா வாச்சஹா தோஹா. இந்த ரிக்வேதாதி வேத மந்திரங்கள் எந்த பலனை உனக்கு பாப நிவர்த்தி, மந்திரங்கள் என்ன பண்றது, மந்திரத்தினுடைய பலன் என்ன? அதிர்ஷ்டம் கொடுக்கறது தானே மந்திரம் பலன். திருஷ்ட பலனை கூட அதிர்ஷ்டம் வழியாக தானே அது கொடுக்கறது. இப்போ காரியரிஷ்டின்னு ஒரு யாகம் பண்றோம், காரியரிஷ்டினால மழை பெய்யறதுன்னு வச்சுப்போம். மழை பெய்யறதுக்காக தானே அது பண்றோம். இல்ல ஒரு புத்திரகாமேஷ்டினால புத்திரன் சம்பவிக்கிறது. உடனே அதுக்கு வந்து கெமிக்கல் ப்ராசஸ்
அந்த யாகம் பண்ணும் பொழுது அதுலேருந்து அதுல போடுற அந்த சாமக்கிரி எல்லாம் வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஃபார்மேஷன் ஆகி அந்த கெமிக்கல் புகை வழியாக போய் மேலே போய் அந்த மேகத்தை போய் கரைச்சி மழை பெய்ய வைக்குதுன்னா இவனா சும்மா அடிச்சு விடுறாங்கல்ல. சயின்டிஃபிக் தான் வேதம். அப்படிலாம் வந்து ரொம்ப தூரம் போ வேண்டியதில்ல. என்ன. அதுக்கப்புறம் அது இல்லன்னு ஆச்சுன்னா அவ்வளவுதான் வேதமே தப்புன்னு ஆயிடும். என்ன. அதனால நம்பளாலாம் கபோல கல்பிதமாலாம் காரணம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, வேத மந்திரம் அந்த யாகம் இந்த மழை வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? வெறும் மேகம் வராதது மட்டும் காரணம் இல்ல. ஏன் அங்க வரல மேகம்? எப்பவும் வர்றது இப்ப ஏன் வரல? இல்ல அந்த இடத்துக்கு மட்டும் ஏன் வரமாட்டேன்றது? அதுக்கு நம்மளால திருஷ்டமா ஒரு காரணம் சொல்ல முடியாது. 1 ஆர் 2 மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் தரலாம். அங்க டிப்ரஷன் ஃபார்ம் ஆல, இதுவால, அதுவாலன்னு ஏதாவது சொல்லலாம். அது ஏன் ஆல அப்படின்னு கேட்டா நமக்கு பதில் கிடையாது. ஃபைனலி ஏதோ ஒரு அதிருஷ்டம் தான் அதுக்கு பிரதிபந்தமா இருக்கு. மேபி இந்த என்டையர் சொசைட்டி அந்த பர்ட்டிகுலர் ஏரியால இருக்கிற பீப்புளினுடைய சமஷ்டி ஒரு கர்மா. ஏதோ ஒரு பிரதிபந்தம், பாப கர்மா அத வந்து தடுக்கிறது. அப்போ இந்த காரியரிஷ்டிங்கிற ஹோமம் என்ன பண்றது? அதுக்கு கவுண்டர் ஆக்டிங்கா அந்த பாப்ப நிவிர்த்தி பண்ணி புண்ணியத்தை ஏற்படுத்துறதுனால அங்க வருஷம் சம்பவிக்கிறது, மழை பெய்யறது அப்படிங்கிறதா தாத்பரியம். புத்திரகாமேஷ்டியும் அதேதான். உடனே புத்திரகாமேஷ்டின்னா அதுல போடக்கூடிய சாமக்கிரிகள் வந்து வர்ற புகை வந்து அந்த புருஷன் பொண்டாட்டி மேல பட்டு அவ உடம்புல சேஞ்ச் வந்து அப்படி அர்த்தம் கிடையாது. அந்த கர்மா பண்ணும் பொழுது அதுக்கு அது சம்பந்தமான பிரதிபந்தக தோஷங்கள் அதிர்ஷ்டமானது கிளியர் ஆகுது. அப்போ இது எல்லாமே என்ன வேத மந்திரங்களினுடைய பலன் அதிர்ஷ்டம் தான். திருஷ்டத்தை அதிர்ஷ்டம் சார்ட் அவுட் பண்றதுனால அது கொடுக்கிறது. அப்ப இங்க வாக்தோகம்னு சொல்லும் பொழுது வேத மந்திரங்களினுடைய பலன் தானே அந்த அதிர்ஷ்ட பலன். நீ வேத மந்திரத்தை சொல்லி எந்த பலன் உனக்கு கிடைக்கணுமோ ரிக்வேதாதிகளை சொல்லி அது நீ இந்த சாமத்தை நீ சொல்லிட்டு இருக்கிற சாமத்தை தியானம் பண்ணும் பொழுதே அது கிடைச்சிடுறது. யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அந்த மந்திரங்கள்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதுதான். அதனாலதான் இப்ப இந்த கேள்வி கூட காசி கண்டத்தை படிக்கிறோம். ஸ்கந்த புராணத்துல என்ன சொல்றது? நீ இந்த யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ற கர்மாவனுடைய பலன் நீ காசி கஷேத்திரத்துல வாசம் பண்றதுனால கங்கா ஸ்நானம் பண்றதுனால உனக்கு கிடைச்சிருது. அது எப்படி இது அது எப்படி இதுல கிடைக்கும்னு கேட்கக்கூடாது. ரெண்டுமே வந்து அதிர்ஷ்டம் தான். அந்த அதிர்ஷ்டமான பலன் வந்து இந்த பர்ட்டிகுலர் விஷயத்த பண்ணக்கூடிய பலன் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது ஒரு ஆப்ஷன். ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழின்னு கிடையாது இல்லையா? அங்க ஆல்டர்னேட்ட குடுக்கறது புராணம் குடுக்கறது. சரி நீ வந்து வேத மந்திரங்கள்னால எல்லாரும் பண்ணவும் முடியாது. சாம தியானம் பண்ணு, இந்த உபாசனை பண்ணுனா, நம்ம எல்லாரும் சாமவேதியும் இல்லை. அப்ப எப்படி பண்றான்னா, அவளுக்கு ஆல்டர்னேட் புராணம் குடுக்கறது. தேவி பாகவதத்துல ஆரம்பத்திலேயே எல்லாரும் இந்த வேதமே பண்ண முடியாது, யாக யஜ்ஞாதிகள் பண்ண முடியாதே, அப்ப அவாள்லாம் எப்படி உத்தரணம் ஆறுதுன்னு விசாரம் பண்றா. அதுக்கப்புறம் இந்த புராணத்தை குடுக்கறது, அம்பாள் உபாசனை வழியாக அதே பலன்கள சாமானியர்களும் அடையணும். அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிறது பாகவதம். அது மாரி ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் குடுக்கப்படுறது. இங்க இந்த உபாசனையினால அதுவே கிடைக்கிறது. அதனால இத வெறும் பிரசம்சான்னு எடுத்துக்க கூடாது. அதுக்காக இவ்வளவு தூரம் சொன்னேன். சும்மாவான்னு ஒரு பலஸ்துதி, அதே இதுவும் கிடைச்சிரும். இங்க இப்ப எல்லா புண்ணியம் பண்றதும் இங்க வெறும்ன கங்கா ஸ்நானம் பண்ணா கிடைச்சிரும். சும்மா கங்கைய உயர்த்துறதுக்காக சும்மா அடிச்சு விடுதுன்னு அப்படி எடுத்துக்க கூடாது. அந்த மாரி கிடையாது. இந்த சப்பிரயோஜனம் தான் இதெல்லாம். அதனால துக்தே அஸ்மை வாக்தோகம் இத்தியாதி உக்தார்த்தம் ஏற்கனவே பார்த்துட்டோம் நம்ம. ये तामेवं यथोक्तलक्षणां साम्नां सामावयवः अवयवस्तोभाक्षरविषयाम् उपनिषदं दर्शनं वेद तस्य एतद् यथोक्तं फलम् इत्यर्थः. இது மாதிரி அன்னவான் அன்னோதோ பவதி ஏதாமேவம் உபனிஷதம் வேத அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதை இங்க சொல்றார்.
இத மாதிரியான இப்படி எப்படி இந்த 13 கண்டங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி சாமத்தை சாம அவயவ ஸ்தோபாட்சரம் இந்த 13வது கண்டத்தை மட்டும் எடுத்துக்கிறார். இந்த சாம அவயவமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்தோபாட்சரங்களை விஷயாம் உபனிஷதம் தர்ஷனம் வேத இதை இப்படி பார்க்க எவன் தெரிஞ்சுக்கிறானோ தஸ்ய ஏதது யதோக்தம் பலம் இந்த மாதிரி சொல்லப்பட்ட பலன் கிடைக்கிறது. த்விஹி அபியாசா அத்தியாய பரிசமாப்தியர்த்தா திருப்பி ஏன் சொல்றது அது உபனிஷதம் வேதன்னு அத்தியாயம் முடியறதுன்னு அர்த்தம். சமாப்திய சொல்றது. சமாப்தினா இந்த மாதிரி சாப்டர் 4ன்னு போட்டு செகண்ட் அத்தியாயம் பிரிச்சு போட்டா புரிஞ்சுடுறதே. எதுக்கு உபனிஷதம் வேதன்னு அங்க பிரிண்ட் பண்ண வேண்டியிருக்குன்னா இது பிரிண்ட் பண்ண காலத்து விஷயம் கிடையாது. என்ன வேதம் வந்து ஃபுல்லாவே மனசுல இருக்கக்கூடிய இல்லையா? அந்த காலத்துல தானே இருந்தது. ஸ்ருதி வந்து எழுதப்படாததுன்னு இருக்கு. எழுதா கிளவி அப்படின்னு சொல்லப்படுறதோ இல்லையோ தமிழ்லயே. எழுதா கிளவின்னு பேரு வேதத்துக்கு. இங்க சமஸ்கிருதத்துல லிகித பாடகா அதமஹான்னு சொல்லியிருக்கு. எழுதி வச்சு படிக்கப்படாது பாபம் அப்படின்னு. அதமமா ஆயிடுற. அப்ப எழுதாத ஒண்ணு அப்ப எப்படி எங்க முடியுதுன்னு எப்படி தெரிஞ்சுப்ப? எங்க வந்து அபியாசம் இருக்கோ அது வந்து அந்த இடம் வந்து கம்ப்ளீஷன் அர்த்தம். உபனிஷதம் வேதேதி அப்படின்னா அதோட அது முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அத்தியாய பரிசமாப்தியர்த்தः சாமாவயவ விஷய உபாசனா விசேஷ பரிசமாப்தியர்த்தः இதி சப்தः. இதி ஏன்னா மொத்த 13 கண்டத்துக்கும் சேர்த்து அவயவ விஷய உபாசனை இதோட முடியறது. சாம வேதத்தை அவயவமா பிரிச்சு இதை இதுல உபாசி அதை அதுல உபாசின்னு பிரிக்கிறதோன்னோ அது இந்த முதல் அத்தியாயத்தோட முடியாது. 2வது அத்தியாயம் மொத்த சாமத்தையே எப்படி உபாசிக்கிறது அப்படின்னு அதுல ஆரம்பிக்க போறது. இது திரையோதச கண்டபாஷ்யம். இது ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியஸ்ய ஸ்ரீ கோவிந்த பகவத் பூஜ்ய பாதசிஷ்யஸ்ய ஸ்ரீமத் சங்கர பகவதः கிருதௌ छान्दोग्योपनिषद्भाष्ये प्रथमोऽध्यायः समाप्तः. अथ द्वितीयोऽध्यायः प्रथमः खण्डः. ओमित्येतदक्षरम् इत्यादिना सामावयव विषयम् उपासनम् अनेकफलम् उपदिष्टम्. अनन्तरं च स्तोभाक्षरविषयम् उपासनम् उक्तम्. सर्वथापि साम ஏகதேசசம்பத்தமேவ ததிதி. முதல் அத்தியாயம் எப்படி ஆரம்பிச்சது? ஓம் இத்யேதத் அக்ஷரம் அப்படின்னு. அதெல்லாம் எதை பத்தி சொல்லித்துன்னா சாமத்தினுடைய அவயவ விஷயம். சா ஆ அமா அப்படின்றதோ உத்கீதம் அப்படிங்கிறதோ இப்படி பிரிச்சு பிரிச்சு சாமத்து ஒவ்வொரு அவயவத்தை ஒவ்வொரு தேவதையாகவும் ஒவ்வொரு விஷயமாகவும் உபாசிக்கிறதுக்கு சொல்லப்பட்டது. அநேக பலம் அதுக்கு பலவிதமான பலன்கள் ஒவ்வொரு இடத்துலையும் தனித்தனியா பிரிச்சு சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஆயிடுத்து. இப்போ என்ன 2வது அத்தியாயம் அனந்தரம் ச இல்ல முதல் அத்தியாயத்திலேயே வேற ஒண்ணு சொல்லப்பட்டது. என்ன? 13வது கண்டத்துல ஸ்தோபாட்சர விஷயம் உபாசனம். இந்த ஸ்தோபாட்சரங்கள் ஹாய் உய் அந்த மாதிரி சப்தங்கள்லாம் எப்படி உபாசிக்கணும்னு சொல்லப்பட்டது. சர்வதா அபி சாம ஏகதேச சம்பந்தமேவ தத்து. ஏகதேசம்னா பார்ட். இது வரைக்கும் சொன்னதெல்லாம் என்ன? மொத்த சாமத்தை சொல்லல, அதனுடைய பாகங்கள் ஒரு பக்தி எடுத்து அந்த பக்தியில வந்து உத்கீத பக்தி அதை எப்படி உபாசிக்கிறது அப்படின்றதெல்லாம் பிரிச்சு பிரிச்சு சொல்லித்து. அதனால ஏகதேச சம்பந்தம் ஒரு பார்ட்டுக்கு ஒரு உபாசனைன்னு அந்த கனெக்ஷன் சொல்லப்பட்டது. அத்த இதானியும் சமஸ்தே சாம்னி சமஸ்த சாம விஷயானி உபாசனானி வக்ஷ்யாமி இது ஆரம்பியதே ஸ்ருதி. இப்போ இங்க இந்த அத்தியாயத்துல மொத்த சாமத்தையும் எப்படி உபாசிக்கிறது? சாம் ஆஸ் அ கலெக்ஷன் மொத்தமாகவும் அது ரூபம் இல்லையா? இப்போ சுவாமியை வந்து உருவத்தை வந்து சுவாமியினுடைய ரூபத்தை உபாசிக்கிறோம். கேசாதிபாத வர்ணனம் அப்படின்னு சொல்லி அம்பாளோட நெத்தி இப்படி இருக்கு என்ன
மூக்கு இப்படி இருக்கு, கண் இப்படி இருக்குன்னு சௌந்தரலஹரியில உபாசனை இருக்கு. கலே ரேகாஸ்திஸ்ரஹா கதி கமக கீதை கனிபுணே விவாக வியானத்த பிரகுண குணசங்கியா பரிபுவः விராஜந்தே நானாவித மதுரராகா கரபுவாம் திரயாணாம் கிராமாணாம் ஸ்திதி நியம சீமான யுவதே. அம்பாளோட கழுத்து எப்படி இருக்கு, 3 மடிப்பு இருக்கு. அது சங்கீதத்துல இருக்கிற கதி கமகம் கீதம் மாதிரி இருக்கு. இப்படிலாம் வர்ணிக்கிறார் ஆச்சாரியால் சௌந்தரலஹரி ஸ்தோத்திரத்துல. அது தனித்தனியாக ஒவ்வொன்றுத்த பத்தியும். வகுடு எப்படி இருக்குன்னா தனோது க்ஷேமம் நஸ்தவ வதன சௌந்தர்யலஹரி, முகத்தினுடைய அழகு சௌந்தர்யலஹரி பரீவாக ஸ்ரோதரணீரிவ சீமந்த சரணி. அம்பாளோட சீமந்தம் 2 பக்கமும் இருட்டு அடைச்சு பிடிச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கான் அம்பாளுடைய கேசபாரம்னு. இதெல்லாம் வர்ணனை, தனித்தனியா வர்ணிக்கிறோம், தனித்தனியா உபாசிக்கிறோம். அதுக்கப்புறம் மொத்தமா ஒரு உபாசனை இருக்கும் இல்லையோ, அது மாதிரி இங்க சமஸ்த சாம விஷயானி உபாசனானி வக்ஷ்யாமி. மொத்த சாமத்தையும் எப்படி உபாசிக்கிறது இத்தியாரபியதே ஸ்ருதிஹி. ஸ்ருதியானது இப்படி ஆரம்பிக்கிறது. வேதமே இங்க மூர்த்தி, இந்த ரிஷிகள் சொல்றான்னு சொல்ல, வேதம் இப்படி சொல்றது, ஸ்ருதி இப்படி சொல்றது. சகசிரமாதக இவ அப்படின்னு சொல்றார் ஒரு இடத்துல, பல இடத்துல சொல்றார் பாஷ்யக்கார். 1000 தாய்க்கு சமம் ஸ்ருதி, நமக்கு நன்மையை மட்டுமே போதிக்கிறதுனால அப்படின்னு. என்ன, ஏன்னா என்ன சொன்ன ஸ்ருதி என்ன சொல்றதோ அது உன் நன்மை, அவ்வளவுதான். பண்ணேன்னா உனக்கு நல்லது அப்படின்னு அர்த்தம். ஒரு தாயார் ஒண்ணு சொல்றான்னா, எது சொன்னாலும், கஷ்டமான விஷயம் சொன்னாலும் சரி, ஈஸியான விஷயம் சொன்னாலும் சரி, பிடிக்கிற விஷயம் சொன்னாலும் சரி, பிடிக்காத விஷயம் சொன்னாலும் சரி, நன்மைக்காக தானே சொல்றா. அந்த மாதிரி ஸ்ருதி சொல்றது அப்படிதான். அதனால அத ஸ்ருதி அப்படின்னு. அதனாலதான் பகவத்கீதா அப்படின்னு சொன்னா. கீதம்னு தான் சொல்லியிருக்கணும், பகவத்கீதம்னு இருக்கணும். ஆனா கீதான்னு ஏன் சொல்றோம்னா ஸ்ருதி, இதுவும் ஒரு தாயார் ஸ்ருதி மாதிரி அப்படின்னு. அதனால கீதான்னு உருவாச்சு. இந்த மாதிரி வக்ஷ்யாமீதி ஆரம்பியதே ஸ்ருதிஹி. இதை நான் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறது வேதம். யுக்தம் ஹி ஏகதேச உபாசனாந்தரம் ஏகதேசி விஷயம் உபாசனம் உச்சதே இது. ஏகதேசம் பகுதிகளினுடைய உபாசனம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் எது பகுதிகளை உடையதோ அந்த ரூபத்தை உபாசிச்சுதான் ஆகணும். ஏகதேச உபாசனானந்தரம் ஏகதேசி, ஏகதேசம்னா பார்ட்ஸ், அதனுடைய அங்கங்கள், அங்கியினுடைய உபாசனை. கழுத்தையும் காதையும் மூக்கையும் உபாசிச்சா பருவா மொத்தமா இருக்கிற அம்பாள் உபாசனை பண்ணணுமோ இல்லையோ, அந்த மாதிரி இங்க சாமத்தை மொத்தமாக உபாசிக்கிறது எப்படி அப்படிங்கறத சொல்றது. சமஸ்தஸ்ய கலு அசாம்னஹ உபாசனம் சாது யத் கலு சாது தத் சாம இத்யாஜக்ஷதே யத் அசாது தத் அசாம இதி. எப்படிடா உபாசிக்கணும்? மொத்த சாமமும் சாதுன்னு உபாசி. சாதுனா மங்களம். சாது சோபனவாச்சி அப்படிங்கிறார் பாஷ்யக்காரர். மங்கள சோபனம்னா மங்கள சோபன வாச்சி. சாதுன்னா மொத்தமுமே, மொத்த சாமமே மங்களம். உடனே பூர்வபக்ஷி அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மங்களம் இல்லையா? தனித்தனி பாகங்கள்லாம் மங்களம் இல்லையா? மொத்த சாமம் தான் மங்களமா அப்படின்னு கேட்கறான். அது உபாசித்தேன்னு சொல்லிடுத்து அப்படின்னு பதில் சொல்ல போறார். சாது சாம இதி உபாஸ்தே, இதுலயே தான் 4வது மந்திரத்துல வருது. அப்போ மொத்த சாதுவும் மங்களஸ்வரூபம்னு உபாசி. அதுதான் இந்த முதல் கண்டத்தினுடைய தாத்பரியம். தனித்தனியாக ஒவ்வொன்ன எத்தனையோ விதமா உபாசிச்ச. என்ன, இது பூமின்னு உபாசி, இது சூரியன் உபாசி, இது அக்னின்னு உபாசி, இது இருக்குன்னு உபாசி, இப்படியெல்லாம் சொல்லிட்டு மொத்த சாமம் என்னன்னா சோபனம். சாமம் கேட்டாலே மங்களம். வேதானாம் சாமவேதோஸ்மி, பகவத் ஸ்வரூபம் சாமம். எந்த சுவாமியை பார்த்தாலும் சாமகான பிரியன் பரமேஸ்வரன், சாமகான லோலனே, சாமகான பிரியா சங்கரா அப்படின்னு. அம்பாள் அதுவும் சாமகான பிரியே. என்ன, பகவான் வேதானாம் சாம வேதோஸ்மின்னு கிருஷ்ணர் சொல்றார் கீதையில. எல்லாருமே இந்த சாம வேதத்துல ஒரு ஒரு அட்டாச்மெண்ட் சுவாமிகளுக்கெல்லாம். அதனால
இங்க வந்து சாமமே வந்து சாது அப்படின்னு உபாசி அப்படின்னு சொல்றது. நாளைக்கு திங்கக்கிழமை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.